அன்பான மாணவ செல்வங்களே, இந்த நாளில் கணக்கு பதிவியல் பாட வேலைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கடந்த வகுப்பில் குறிப்பேடு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு எடுத்துக்காட்டு கணக்குக்கு குறிப்பேடு அந்த ஃபார்மேட் எப்படி கணக்கு போடணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். உங்களில் அநேகர் என்ன செஞ்சீங்க, உங்கள் அக்கௌண்டன்சி நோட்டில் நான் சொன்ன மாதிரியே கணக்கு செஞ்சு அதை என்ன செஞ்சீங்க, எனக்கு அனுப்பி விட்ருந்தீங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா நீட்டாக அழகாக எழுதியிருந்தீங்க. இன்றைக்கி பயிற்சி கணக்கு நம்ம பார்க்குறோம். தமிழ் மீடியம் பையங்க பயிற்சி கணக்கில் 7வது கணக்கை எடுத்துக்கிடுங்க. உங்கள் அக்கௌண்டன்சி நோட்டையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்கேல் இருக்கட்டும், ஒரு பென்சில் இருக்கட்டும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபார்மேட் போட்டுவிடுங்க. 4 விவரம், பேரேட்டு, பக்கையன், பச்சு தொகை ரூபாய், வரவு தொகை ரூபாய் அப்படின்னு போட்டு அந்த ஃபார்மேட்டை அப்படி நம்ம என்ன செய்யணும், அப்ளை பண்ணுறோம். சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு பாரு, முதலாவது கணக்கு, முதலாவது நடவடிக்கை. 2018 மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க. மனோகர் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு, ஒரு வியாபாரம் செய்கிறாரு. அவருடைய வியாபாரத்தின் நடவடிக்கைகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த நடவடிக்கை ஒன்றொன்றுக்கும் நம்ம என்ன செய்யணும், குறிப்பேட்டு பதிவுகள் என்ன செய்யணும், போடணும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். நாள் அப்படிங்கிறதுல 1/3/2018 போட்டுக்காங்க. ஃபஸ்ட்டு பாரு, மனோகர் வியாபாரம் தொடங்க கொண்டு வந்த ரொக்கம் ஒரு 60,000 ரூபா. 60,000 ரூபா மனோகர் நிச்சயிருக்கிறான், கொண்டு வந்திருக்கிறான். அப்போது ரொக்கம் என்ன செய்யுது, உள்ளே வருது. ரொக்கம் என்னது, ஒரு சொத்து கணக்கு, உள் வருவன பச்சு. அதனால் ரொக்கம் கணக்கு பச்சு. மனோகர் ஆள்சார் கணக்கு. ஆள்சார் கணக்கில் பச்சு பெறுபவர், வரவு தருபவர். அதனால் மனோகரை என்ன செய்கிறோம், வர வைக்கிறோம். அப்போ குறிப்பேடு எப்படி வரும் அப்படின்னா, ரொக்கம் கணக்கு பச்சு, முதல் கணக்கு வரவு அப்படின்ட்டு வரும். ரொக்கம் கணக்கு பச்சு, மனோகர் முதல் கணக்கு வரவு 60,000 ரூபா. இந்த விளக்க குறிப்பில் எப்படி எழுதணும் அப்படின்னாச்சுன்னா, மனோகர் தொழில் தொடங்கியது குறித்து, மனோகர் தொழில் தொடங்கியது குறித்து அப்படின்ட்டு எழுதணும். அடுத்தது 2வது பாரு, ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்கியது அப்படின்னு என்னது, கொள்முதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? சரக்கு வாங்கியது அப்படின்னா தான் கொள்முதல். இப்போ அரைகலன் வாங்கியது அப்படின்னா என்னன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. அரைகலன் ஃபர்னிச்சர். அதனால் குறிப்பேர் எப்படி வரும் அப்படின்னாச்சுன்னா, அரைகலன் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. அரைகலன் நினச்சிருக்கு, உள்ளே வந்திருக்கு, ரொக்கம் வெளியில் போயிருக்கு. உள்வருவன பற்று, வெளி செல்வன வரவு. அரைகலன் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. விளக்க குறிப்பில் ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது குறித்து. அடுத்தது 3ஆம் தேதி பாரு, ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது. ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது. வாங்கியது அப்படின்னா என்னது, கொள்முதல். அப்படின்னா இதுக்கு குறிப்பேடு எப்படி வரும், கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. சரக்கு உள்ளே வந்திருக்கு, அதனால் கொள்முதலை பற்று வைக்கிறோம். ரொக்கம் வெளியில் போயிருக்கு, அதனால் ரொக்கத்தை வர வைக்கிறோம். கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு 25,000 ரூபா. ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது குறித்து. 6ஆம் தேதி பாரு, கமலேஷிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. கடனுக்கு வாங்கியிருக்கோம். அப்போ பணம் நம்மளை விட்டு என்ன செய்யலை, வெளியில் போகலை. ஆனால் பொருள் என்ன செஞ்சிச்சு, உள்ளே வந்துடுச்சு. அதனால் கொள்முதல் கணக்கு பற்று, கமலேஷ் கணக்கு வரவு. ஏன் அப்படின்னா, கமலேஷ் ஆள். அவன் யார், தருபவர். தருபவரை என்ன செய்யணும், வர வைக்கணும். அதனால் கொள்முதல் கணக்கு பற்று, கமலேஷ் கணக்கு வரவு. கமலேஷிடமிருந்து சரக்கு வாங்கியது குறித்து. அதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ,
ரொக்கத்திற்கு வாங்கும்போது கொள்முதல் கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு வரவு அப்படின்ட்டு வரும். கடனுக்கு வாங்கும்போது கொள்முதல் கணக்கு பற்று யார்கிட்ட வாங்கணுமோ அவங்க பேர் வந்துடும். சரியா? அடுத்தது 8வது பாரு. ரொக்கத்திற்கு சரக்கு விற்பனை செய்தது. விற்பனை செய்திருக்கிறாங்க. சரியா? விற்பனை செய்யும்போது சரக்கு வந்து நம்மளை விட்டு வெளியில் போகும். அதனால் எப்போவுமே விற்பனை எங்கே தான் வரும்? வரவில் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. விற்பனை செய்யும்போது பணம் உள்ளே வருது. அதனால் ரொக்கம் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு 28,000 ரூபா. ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது குறித்து உள்வருவன பற்று வெளிச்செல்வன வரவு. விற்பனை எப்போவுமே வரவில் தான் வரும். கொள்முதல் எப்போவுமே எப்படி தான் வரும்? பற்றில் தான் வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 10ஆம் தேதி பாருங்கள். ஹரிக்கு கடனுக்கு சரக்கு விற்பனை செய்தது. கொள்முதல் போட்டோம்லாம் அதே மாதிரி தான். கொள்முதல் கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு வரவு. கடன் விற்பனை வரும்போது கடன் கொள்முதல் வரும்போது கொள்முதல் கணக்கு பற்று கமலைஸ் கணக்கு வரவு அப்படின்ட்டு வந்துச்சு. அதேமாரி இங்கே எப்படி வருது? ரொக்கம் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு. ரொக்க நடவடிக்கை. கடன் நடவடிக்கை வரும்போது என்ன வந்துடும்? அப்படி பேர் வந்துடும். யார்? ஹரி கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு அப்படின்ட்டு வந்துடும். ஹரி வந்து யார்? பெறுபவர். பெறுபவர் பற்று. அதனால் ஹரி கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு. கடனுக்கு சரக்கு விற்பனை செய்தது குறித்து அப்படின்ட்டு போட்டுருங்க. அடுத்தது 14வது என்ட்ரி பாரு. கொஞ்சம் இதில் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட வரும் பாரு. கமலேஷிற்கு செலுத்திய ரொக்கம் 12,000 ரூபா. கமலேஷிற்கு செலுத்திய ரொக்கம் 12,000 ரூபா. கமலேஷுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு செலுத்தணும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 6ஆம் தேதி பாரு 15,000 ரூபாய்க்கு என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம்? கமலேஷிடம் கடனுக்கு சரக்கு வாங்கியது 15,000 ரூபா. 15,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். கமலேஷ்கிட்ட 15,000 ரூபாய்க்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? வாங்கியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம கொடுக்குறது எவ்வளோ தான்? 12,000 ரூபா தான் கொடுக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3,000 ரூபா வந்து என்னது? தள்ளுபடி. 3,000 ரூபா நமக்கு என்னது? தள்ளுபடி. சரியா? டிஸ்கவுண்ட்டு. 15,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஆனால் 12,000 ரூபா தான் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? கொடுக்குறோம். அப்போ அந்த 3,000 ரூபா நமக்கு லாபமாக நட்டமா? நாம் 15,000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 12,000 ரூபா தான் கொடுக்குறோம். அப்போ அந்த 3,000 ரூபா நமக்கு லாபம். சரியா? அப்போ பெயரளவு கணக்கு விதி வந்து என்னது? செலவும் நட்டமும் பற்று வருமானம் ஆதாயம் வரவு. அதனால் இந்த தள்ளுபடியை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாச்சுன்னா வரவில் எழுதுகிறோம். அப்போ குறிப்பேடு எப்படி தெரியுமா வரும்? கமல் கணக்கு பற்று. கமலேஷ். சரியா? கமலேஷ் கணக்கு பற்றில் 15,000 ரூபா போட்டுங்க. சரியா? கமலேஷ் கணக்கு பற்று 15,000 ரூபா. ரொக்கம் கணக்கு வரவு 12,000 ரூபா. தள்ளுபடி கணக்கு வரவு 3,000 ரூபா. இப்போ பார்த்தோன்னா பற்றும் வரவும் ஈக்குவல் ஆகிட்டு. பற்றுலையும் 15,000 ரூபா, வரவுலையும் 15,000 ரூபா. கமலேஷ் கணக்கு பற்று 15,000 ரூபா. ரொக்கம் கணக்கு வரவு 12,000 ரூபா. தள்ளுபடி கணக்கு வரவு 3,000 ரூபா. கமலேஷிற்கு ரொக்கம் செலுத்தியது குறித்து அப்படி எழுதிடுங்க. சரியா? அடுத்தது 18ஆம் தேதி பார். வாடகை செலுத்தியது. வாடகை பெற்றது அப்படின்னா அந்த வாடகை வந்து நமக்கு வந்து வருமானம். வாடகை செலுத்தும் போது அந்த வாடகை வந்து நமக்கு வந்து என்னது? ஒரு செலவாயிருது. சரியா? அப்போ செலவும் நட்டமும் பற்று வைக்கணும். அப்படி தானே? அதனால் வாடகையை பற்று வைக்கிறோம். வாடகை கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு வரவு. வாடகை வந்து செலவு. அதனால் வாடகையை பற்று வைக்கிறோம். வாடகை செலுத்தும் போது ரொக்கம் வெளிச்செல்லுது. வெளிச்செல்வனம் வரவு. அதனால் ரொக்கத்தை வர வைக்கிறோம். வாடகை செலுத்தியது குறித்து விளக்கு குறிப்பு எழுதிடுங்க. அப்புறம் 25ஆம் தேதி பாரு. ஹரியிடமிருந்து பெற்ற ரொக்கம் 8,000 ரூபா. ஹரியிடமிருந்து பெற்ற ரொக்கம் 8,000 ரூபா. 10ஆம் தேதி பாரு. 10ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஹரியிடம் கடனுக்கு விற்பனை செய்தது 10,000 ரூபா.
10,000 அவனுக்கு விற்பனை செஞ்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்தது எவ்வளோ தான்? 8,000 தான் வந்திருக்கு. அப்போ 2,000 என்ன செய்யலை? வரலை. 2,000 என்ன செய்யலை? வரலை. அப்போ நமக்கு 2,000 நமக்கு என்னது? நட்டம். நட்டம்ங்கிறதுனால அந்த 2,000 பச்சில் வைக்கிறோம். சரியா? அப்போ என்ட்ரி எப்படி தெரியுமா வரும்? குறிப்பேடு ரொக்கம் கணக்கு பச்சு 8,000. பச்சு காலத்தில் போட்டுரு. ரொக்கம் கணக்கு பச்சு ஒரு 8,000. தள்ளுபடி கணக்கு பச்சு ஒரு 2,000. ஹரி கணக்கு வரவு ஒரு 10,000. சரியா? திரும்ப சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. ரொக்கம் கணக்கு பச்சு 8,000. தள்ளுபடி கணக்கு பச்சு 2,000. ஹரி கணக்கு வரவு 10,000. விளக்க குறிப்பில் ஹரிவிடமிருந்து பெற்ற ரொக்கம் குறித்து அப்படி எழுதிடுங்க. அடுத்தது பாரு, சொந்த பயன்பாட்டிற்காக பணம் எடுத்தது. சொந்த பயன்பாடு. சொந்த பயன்பாடுனா என்ன தெரியுமா? அதை ஒரு ஆள் கடை வச்சுருக்கிறார். இப்போ இந்த கணக்கில் மனோகர் என்ன வச்சுருக்கிறாரு? கடை வச்சுருக்கிறார். ஒரு ஜவுளி வியாபாரம் நடத்துகிறார். இவர் முதல் போடுறாரு, அரைகலன் வாங்குறாரு, அப்புறம் ரொக்கத்திற்கு வாங்குறாரு, கடனுக்கு வாங்குறாரு, ரொக்க விற்பனை, கடன் விற்பனை, பணம் செலுத்துகிறாரு, வாடகை செலுத்துகிறாரு, இப்படிலாம் வருது. சொந்த பயன்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த வியாபாரத்திற்கு சம்மந்தம் இல்லாத தன்னுடைய குடும்ப செலவுக்காக பணம் எடுத்தது. ஒரு 4,000 குடும்ப செலவுக்காண்டி பணம் எடுத்திருக்காரு. சரியா? இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எடுப்பு அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? எடுப்பு. இங்கிலீஷில் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? எடுப்பு. எடுப்பு ஒரு செலவு. அதனால் குறிப்பேடு எப்படி வரும்னா எடுப்பு கணக்கு பச்சு ரொக்கம் கணக்கு வரவு அப்படின்ட்டு வரும். எப்படி வரும்? எடுப்பு கணக்கு பச்சு ரொக்கம் கணக்கு வரவு 4,000. விளக்க குறிப்பில் சொந்த பயன்பாட்டிற்காக பணம் எடுத்தது குறித்து அப்படின்ட்டு வரும். சரி, அடுத்தது இங்கிலீஷில் நம்ம பார்ப்போம். இங்கிலீஷ் மீடியமாக எங்க உங்கள் புக்கில் 7வது கணக்கு எக்ஸசைஸ் 7. Enter the following transactions in the journal of Manohar, who is dealing in textiles. March 1st. Manohar started business with cash 60,000. Manohar, he is a proprietor of textiles. He started business with cash rupees 60,000. The journal entry is cash account debtor to capital account. Cash account debtor to capital account. Cash is a real account. In real account, debit what comes in. So cash is debited. Manohar is a personal account. Debit the receiver, credit the giver. So we credit Manohar account. The journal entry is cash account debtor to Manohar's capital account. Cash account debtor to Manohar capital account. Date, particulars, LF, debit, credit போட்டுக்கோங்க. டேட்டில் அந்த காலத்தை டேட்டை போட்டுரு. ஃபஸ்ட்டு மார்ச் எழுதிடுங்க. ஏற்கனவே அந்த எக்ஸாம்பிளில் போட்ட மாதிரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு Manohar's capital account 60,000 being business started. Second entry பாரு, purchased furniture for cash. Purchased furniture for cash. Purchased நோனா purchase போட்டுறாதீங்க. The journal entry is furniture account debtor to cash. Furniture comes in, cash goes out. It is a real account. So we debit furniture account, credit cash account. Furniture account debtor to cash rupees 10,000. The third entry, bought goods for cash. Bought means purchase. Purchase is always debited.
Therefore, the journal entry is purchase account data to cash. Goods comes in, cash goes out. So, purchase account data to cash account being bought goods for cash. Next entry is bought goods from Kamalesh on credit. Credit means cash immediately not goes up. Manohar promised to pay the amount in the next month or later on. So it is called a credit transaction. The journal entry is bought. So we debit purchase account. Purchase account data to Kamalesh account. Kamalesh is a person. In personal account, debit the receiver, credit the giver. Bought goods from Kamalesh. So he is a giver. So we credit Kamalesh account. Journal entry, purchase account data to Kamalesh account. Purchase account data to Kamalesh account. அந்த அமௌண்ட்டை கரெக்டாக போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு sold goods for cash 28,000. Sold means sales. Sold means sales. Sold goods for cash. The journal entry is cash account data to sales. During sales, cash comes in, goods goes up. So, cash account data to sales account. Cash account data 28,000 to sales account credit 28,000. The narration is sold goods for cash. Another entry, sold goods to Hari on credit. Credit. It is a credit transaction. Always sales in the credit side. So, Hari is a receiver. Sold goods to Hari. To Hari. Hari in personal account, Hari is a receiver. So, debit Hari account. Hari account data to sales account. Hari account data to sales account. The narration is sold goods to Hari on credit. Next, paid Kamalesh rupees 12,000. Paid Kamalesh 12,000. In sixth transaction, bought goods from Kamalesh on credit 15,000. We purchased from Kamalesh for rupees 15,000. But 14th March, we paid Kamalesh only 12,000. Now, the difference is rupees 3,000. The 3,000 is income to us. Income to us or profit to us. In nominal account, debit all expenses and losses, credit all incomes and gains. So, the journal entry is Kamalesh account data 15,000 to cash 12,000 to discount 3,000. Once again, I repeat it. Kamalesh account data in debit column 15,000 to cash in credit column you write 12,000 to discount 3,000. The narration is paid Kamalesh cash. Another transaction, paid rent. Paid rent. When we paid rent, it is an expenses. Debit all expenses and losses. So, rent account data. When we paid rent, cash goes up. Credit what goes up? So, credit cash account. Rent account data to cash account. Rent account data to cash account being rent paid. The next entry, received from Hari. Received from Hari. Received from Hari. Rupees 8,000. Rupees 8,000.
In 10th transaction, sold goods to Hari on credit 10,000. We sold goods to Hari rupees 10,000 on 10th March. But 25th March, we received only 8,000. The difference is 2,000. The 2,000 is loss to us. Loss. It is a loss. So, we debit that loss account. In nominal account, debit all expenses and losses, credit all incomes and gains. So, the 2,000 is debited. The journal entry is cash account debtor 8,000, discount account debtor 2,000, to Hari 10,000 being received from Hari. The final transaction is withdraw cash for personal use. Personal use means private use. It is simply called drawings. It is called drawings. It is an expenses. So we debit drawings account. Another one is when you meet an expenses, immediately cash goes out. So we credit cash account. A drawings account debtor to cash account. Drawings account debtor to cash account. அடுத்ததாக இன்னொரு கணக்கு, அதை நம்ம வேகமாக சொல்லிடுறேன். அதை நீங்கள் என்ன செஞ்சிடணும், போட்டுறணும். போட்டு எனக்கு அந்த கணக்கை செஞ்சு நீங்கள் எனக்கு என்ன செஞ்சிடணும், அனுப்பி விட்டுறணும். நீட்டாக கணக்கு நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்கிறது எனக்கு தெரியணும். எல்லா கிளாஸ் பையங்களும் அக்கௌண்டன்சி படிக்கிற பையங்க, தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும் நீங்கள் இதை என்ன செஞ்சுருங்க எனக்கு அனுப்பி விட்ருங்க. இதை நான் வேகமாக நாங்கள் குறிப்பேடு மட்டும் சொல்லிடுறேன். சரியா? இந்த கணக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் என்ன அப்படின்னாச்சுன்னா, வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் சசிகுமாரின் ஏடுகளில் பின்வரும் நடவடிக்கைகளை குறிப்பேடு தருகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த குறிப்பேடை நீங்கள் எவ்வளோ தூரமாக நல்லா செய்கிறீங்களோ அப்போ தான் இதை வச்சு தான் என்ன செய்ய முடியும், பேரேடு போட முடியும். அதனால் இதை நல்லா போட்டு பழகிங்க. வியாபாரம் தொடங்குவதற்காக இட்ட சரக்கின் மதிப்பு. இது குறிப்பேடு சொல்லலாமா? வியாபாரம் தொடங்குவதற்காக இட்ட சரக்கின் மதிப்பு. கொஞ்சம் சரக்கு வச்சு வியாபாரத்தை நினச்சிருக்கிறாரு, ஆரம்பிச்சிருக்கிறார். அதனால் இதுக்கு என்ன குறிப்பேடு தெரியுமா? சரக்கிருப்பு கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு. சரக்கிருப்பு கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு. சரக்கிருப்பு கணக்கு பற்று 40,000 ரூபா. சசிகுமாரின் முதல் கணக்கு வரவு 40,000 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா, வணிகத்தில் இட்ட ரொக்கத்தின் மதிப்பு. ரொக்கம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ரொக்கம் கணக்கு பற்று 60,000 ரூபா. சசிகுமார் முதல் கணக்கு வரவு 60,000 ரூபா. இந்த ரெண்டையும் கம்பைண்டாக சேர்த்து போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா, சரக்கிருப்பு கணக்கு பற்று 40,000 ரூபா, ரொக்கம் கணக்கு பற்று 60,000 ரூபா, சசிகுமார் முதல் கணக்கு வரவு 1,00,000. இப்படி சேர்த்து போனாலும் போடலாம். சரியா? அடுத்தது பாரு, அருளிடமிருந்து கடனுக்கு வாங்கிய சரக்கின் மதிப்பு. வாங்கியது கொள்முதல். சரியா? கடனுக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ என்னது, கொள்முதல் கணக்கு பற்று அருள் கணக்கு வரவு. அடுத்தது பார்த்திங்கன்னா, அருளிற்கு திருப்பிய சரக்கின் மதிப்பு. அருளிற்கு திருப்பிய சரக்கு. திருப்பிய அப்படின்னாச்சுன்னா, ஒன்று கொள்முதல் திருப்பமாக இருக்கும், இல்லைன்னா என்னதான் இருக்கும், விற்பனை திருப்பமாக இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரியா? ஒன்று கொள்முதல் திருப்பமாக இருக்கலாம், இல்லைன்னா விற்பனை திருப்பமாக இருக்கலாம். அருளுக்கு திருப்பி இருக்கும். ஏன் அப்படின்னா, அருள்கிட்ட தான் நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ இந்த திருப்பத்துக்கு பேர் வந்து கொள்முதல் திருப்பம். இதுக்கு பேர் வந்து என்னது, கொள்முதல் திருப்பம். கொள்முதல் பண்ணும்போது சரக்கு உள்ளே வரும், கொள்முதல் திருப்பத்தோட சரக்கு வெளியில் போயிடும். அதனால் கொள்முதல் எப்போவுமே பற்றில் தான் வரும், கொள்முதல் திருப்பம் எப்போவுமே வரவில் தான் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அருளுக்கு திருப்பும்போது அந்த சரக்கை வாங்கிறது யார், பெறுறது யாருன்னா அருள் தான்.
அதனால் குறிப்பேடு வந்து அருள் கணக்கு பற்று கொள்முதல் திருப்பம் கணக்கு வரவு. அடுத்தது பாருங்கள், அருளின் கணக்கில் செலுத்திய தொகை 60,000 ரூபா செலுத்தியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? அருளின் கணக்கில் கணக்கு பணம் வச்சுருக்காங்க, செலுத்தியிருக்காங்க. சரியா? அப்போது பெறுபவர் வந்து யார் தான்? அருள் தான். அப்போ அருள் கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு வரவு. அடுத்தது சந்தருக்கு கடனுக்கு விற்ற சரக்கின் மதிப்பு. விற்றது விற்பனை. அப்போ சந்தர் பெறுபவர், சந்தர் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு. அடுத்தது சந்தர் திருப்பி அனுப்பிய சரக்கின் மதிப்பு. 15ஆம் தேதி பார்த்தோம்னா சந்தருக்கு விற்றுருக்கோம். இப்போ சந்தர் திருப்பியிருக்கான் அப்படின்னா அது வந்து என்ன திருப்பம்? விற்பனை திருப்பம். அப்படி தானே? அது வந்து என்னது? விற்பனை திருப்பம். என்ன திருப்பம்? விற்பனை திருப்பம். விற்பனையின் போது சரக்கு வெளியில் போகும். விற்பனை திருப்பத்தோட சரக்கு என்ன செய்யும்? உள்ளே வரும். அப்படி தானே? அதனால் விற்பனை திருப்பம் கணக்கு பற்று சந்தர் கணக்கு வரவு 6,000 ரூபா. அப்புறம் 20ஆம் தேதி பாரு, சந்தரிடமிருந்து ரொக்கம் 23,000 பெற்றுக்கொண்டு அவரது கணக்கு முடிக்கப்பட்டது. மொத்தம் 24,000 ரூபா வந்திருக்கணும். எவ்வளோ வந்திருக்கணும்? 24,000 ரூபா வந்திருக்கணும். எப்படின்னா விற்றது வந்து 30,000 ரூபா, திருப்பினது 6,000 ரூபா. அப்போ 24,000 ரூபா என்ன செய்யணும்? வந்திருக்கணும். ஆனால் எவ்வளோ தான் வருது? 23,000 ரூபா தான் வருது. சரியா? அப்போ டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு? ஒரு 1,000 ரூபா. அப்போ குறிப்பேடு எப்படி வரும் அப்படின்னா, ரொக்கம் கணக்கு பற்று 23,000 ரூபா, தள்ளுபடி கணக்கு பற்று 1,000 ரூபா, சந்தர் கணக்கு வரவு 24,000 ரூபா. சரியா? ரொக்கம் கணக்கு பற்று 23,000 ரூபா, தள்ளுபடி கணக்கு பற்று 1,000 ரூபா, சந்தர் கணக்கு வரவு 24,000 ரூபா. சந்தரிடம் இருந்து ரொக்கம் பெற்றது குறித்து. அடுத்தது மின்னணு பரிவர்த்தனை மூலம் சம்பளம் வழங்கியது. மின்னணு பரிவர்த்தனை மூலம் சம்பளம் வழங்கியது. சரியா? ஆன்லைனில் சம்பளம் கொடுத்துருக்காங்களாம், நெட் பேங்கிங்கில். சம்பளம் வந்து செலவு. அப்போ சம்பளம் கணக்கு பற்று பணம் யார் கொடுக்குறா? வங்கி தான் கொடுக்குது. சரியா? அதனால் சம்பளம் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. வங்கியில் தான் அந்த பணம் என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. அதனால் சம்பளம் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. அப்புறம் சசிகுமார் தனது சொந்த பயன்பாட்டிற்காக எடுத்துக்கொண்ட சரக்கின் மதிப்பு. சொந்த பயன்பாடு அப்படின்னாலே நான் என்ன சொன்னேன்? எடுப்பு அப்படின்னு சொன்னலாம். அதனால் எடுப்பு கணக்கு பற்று போட்டுக்கிடுங்க. சரக்கு எடுத்ததுனால கொள்முதலை வரவில் போட்டுருங்க. சரியா? சரக்கு வந்து என்ன செய்யுது? வெளியில் போகுது. அதனால் அதை வரவில் போட்டுருங்க. எடுப்பு கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு வரவு. இங்கிலீஷ் மீடிய பையன்களுக்கு அந்த அடுத்த கணக்கை நான் வேகமாக சொல்லிடுறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. 8வது கணக்கு. பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் Sasikumar, who is dealing in automobiles. Commenced business with cash. Commenced goods with goods. ரெண்டு இது இருக்குது. குட்ஸை வச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், கேஷை வச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டையும் கம்பைண்டாக சேர்த்தும் போடலாம், தனித்தனியாகவும் போடலாம். இங்கே ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, இன்னொன்று 3ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அதனால் தனித்தனியாகவும் போடலாம். சரியா? பாரு, அக்டோபர் 1 commenced business with goods. So the journal entry is stock account debtor to capital account. Stock account debtor to capital account. Stock account debtor 40,000 to Sasikumar capital account 40,000. Another entry, cash introduced in the business. The journal entry is cash account debtor to Sasikumar capital account. இந்த ரெண்டையும் கம்பைண்டாக போட்டால் எப்படி வரும் அப்படின்னா, ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 40,000, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 60,000 டு கேபிட்டல் அக்கௌண்ட் 1 lakh அப்படின்ட்டு வந்துடும். சரி, அடுத்தது 4th entry, purchase goods from அருள் on credit. The journal entry is purchase account debtor to அருள். Purchase account debtor to அருள்
being goods purchased on credit. Another entry, return goods to Arul. Return to. Return. It may be purchase return or sales return. When we return goods to Arul, it is a purchase return. It is a purchase return. Arul is a receiver. So we debit Arul account. Goods goes up, so purchase return credit. Arul account debtor to purchase return account. Arul account debtor to purchase return account. Next, paid cash to Arul on account 60,000. We paid cash to Arul rupees 60,000. The journal entry is Arul account debtor to cash. Arul, he is a receiver, so we debit Arul account. Cash goes on, so credit cash account. Arul account debtor 60,000 to cash account 60,000. Another, sold goods to Chandar on credit. Sold goods to Chandar on credit. The journal entry is Chandar account debtor to sales account. Being credit sales made. Another, Chandar return goods worth rupees 60,000. Chandar return பண்ணியிருக்கான். In 15th October, we sold goods to Chandar for rupees 30,000. Another next third day, 18th October, Chandar return goods. So it is a sales return. In sales return, we receive the goods. Goods comes in. So sales return is debited. Sales return account debtor to Chandar account. Chandar, he is a giver. So we credit Chandar account. Another entry, received cash from Chandar in full settlement 23,000. On 15th October, we sold goods to Chandar on 30,000. 18th October, Chandar returned goods worth rupees 6,000. So we may receive 30,000 minus 6,000 is equal to 24,000. But on 20th October, we received cash from Chandar in full settlement only rupees 23,000. 23,000. So the difference is rupees 1,000. It is a discount. It is a loss. So we debit that 1,000. In nominal account, we debit all expenses and losses, credit all incomes and gains. So journal entry is cash account debtor 23,000, discount account debtor 1,000, to Chandar account 24,000. Okay. Another 25th, paid salaries ECS. Salaries and expenses. So we debit salary account debtor to bank account. The salary paid through bank. So we credit bank account, he is a giver. Salaries account debtor to bank account. Last entry is Sasi Kumar took for personal use goods worth rupees 10,000. Sasi Kumar took for personal use, not cash. He took goods. So we debit drawings account, credit purchase account. Drawings is an expenses, so we debit drawings account. Goods goes up, so we credit purchase account. Drawings account debtor to purchase account. அன்பான மாணவர்களே, இன்றைக்கி நம்ம 2 கணக்கு பார்த்துருக்கோம். தமிழ் மீடியத்துலேயும் இங்கிலீஷ் மீடியத்தில் 2 கணக்கு பார்த்துருக்கோம். இந்த 2 பயிற்சி கணக்கும் என்ன செய்யுங்க, நீங்கள் பார்த்துருங்க. இன்னும் ஒரு சில கூடுதலான அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம என்ன செய்யணும், அடுத்த கிளாஸில் பார்க்கணும். வரிசையாக எல்லா கணக்கும் இல்லாமல் சில புது அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்வோம், பேரேடு லெட்ஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு என்ன செய்யணும், போகணும். அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா,
இந்த 2 கணக்கையும் நீட்டாக அக்கௌண்டன்சி நோட்டில் என்ன செய்யணும், நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, அனுப்பி விடுங்க. இந்த குறிப்பேடு உன் நோட்டில் இருக்கும்போது தான் இதை பார்த்து தான் அடுத்த சாப்டரில் பேரேடு நம்ம போட முடியும். அதனால் இதை கரெக்டாக நினச்சிட்டுருங்க. எல்லோரும் முடிச்சிடுங்க. வியாழக்கிழமை உங்களுக்கு காலையில் இந்த கிளாஸு இன்றைக்கி போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஈவினிங்குள்ளே என்ன செஞ்சிடணும், எனக்கு இந்த 7வது கணக்கும் 8வது கணக்கும் செஞ்சு என்ன செஞ்சிருங்க, அனுப்பிடுங்க. போன கணக்கு நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க, அதே மாதிரி இந்த கணக்கும் என்ன செஞ்சிருங்க, அனுப்பிடுங்க. அடுத்த கிளாஸில் புதிய கணக்குகளோடு நம்ம என்ன செய்வோம், நாம் சந்திப்போம். நன்றி.